ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் வீடியோ போட்டு. ஷார்ட்ஸும் போடுறதில்ல, வீடியோஸும் போடுறதில்ல. நீங்கள் நினச்சிருக்கீங்க என்னாச்சு ரொம்ப நாளாக எதுவுமே போடவே இல்லை அப்படி சொல்லிட்டு. கொஞ்சம் வேலை பிஸியாக இருந்துச்சு. நடுவில் நம்ம வீடியோ எடுக்கலாம்னு நினைக்கும்போது நம்மளோட வீடியோ எடுக்கவே முடியாத மாதிரிக்கு வேலை அப்படி அர்ஜென்ட் ஒர்க்கு அப்படிங்கும்போது சரியாக கண்டினியூவாக போட முடியல. இருந்தாலும் எதையும் நம்ம விட்டுறக்கூடாதுல்ல. தொடர்ந்து லேட் ஆச்சுனாலும் பரவாயில்ல, அப்படியே அடுத்தடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே போகணும். அந்த மாதிரி தான். சரி, இன்றைக்கி உங்கள் கூட ரொம்ப நாள் ஆச்சு பேசி வரேன். அதனால் நம்ம அப்படியே பேசிக்கிட்டே ஒரு 2-3 டிப்ஸு ப்ளவுஸில் அந்த டிப்ஸு சொல்லிவிட்டு அப்படியே நார்மலாக ஷேர் பண்ணிக்கலான்னு இன்றைக்கி வீடியோ பேசிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு கஸ்டமர் ஒருத்தங்க இப்போ அது எப்படி சொல்கிறதுனே தெரியல. நார்மலாக நம்ம ப்ளவுஸ் தைக்க கொடுக்குறோன்னா நம்ம அந்த அளவு ப்ளவுஸை போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தானே நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுப்போம். ஒரு கஸ்டமர் நான் தைச்ச ப்ளவுஸ் தான், அந்த ப்ளவுஸே அவங்க போட்டு பார்க்காமயே அதே அளவு எடுத்து வந்து கொடுத்தாங்க. நமக்கு அளவு ப்ளவுஸ் என்ன கொடுக்குறாங்களோ அதுதானே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போட முடியும், தைக்க முடியும். அதுக்கப்புறம் நான் லாஸ்ட்டு ஃப்ரைடே எடுத்து கொடுத்தேன். அதே மாதிரி அவங்க கொஞ்சம் லேஸ்லாம் வச்சு தர சொன்னாங்க. ரேட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி இது பண்ண சொன்னாங்க. சரி, அவங்க 6-7 ப்ளவுஸ் கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு நானும் சரி கம்மி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தைச்சி கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அளவு ப்ளவுஸ் கரெக்டாக கொடுத்துருந்து நம்ம தைக்கிறதுல மிஸ்டேக் இருந்ததுன்னா சரி, நம்ம சைடு தப்புன்னு சொல்லலாம். அவங்க அளவு ப்ளவுஸே போட்டே பார்க்காமையே அந்த ப்ளவுஸை கொடுத்து தைக்க சொல்லியிருந்தா என்ன ஃப்ரெண்ட்ஸ் அது நம்ம சொன்னாலும் அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க. அவங்க புரியுதா இல்லை புரியல, அவங்க அப்படி தானே எனக்கு தெரியல. எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்து நீங்கள் அதே மாதிரி நான் தைச்சது 6மே 5மே இந்த ப்ளவுஸு லைனிங் ப்ளவுஸு. அவங்க எனக்கு கொடுத்தது சாதா ப்ளவுஸு 2x2 ப்ளவுஸு. அந்த 2x2 ப்ளவுஸே அவங்களுக்கு டைட்டாக இருக்குது. பட்டன் ஃபஸ்ட்டு பட்டன் போட்டு செகண்ட் பட்டன்லாம் போடுறதுக்கு அவ்வளோ டைட்டாக இருக்குது. அப்போது அப்படி இருக்கும்போது லைனிங் ப்ளவுஸ் நார்மலாகவே கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம தைப்போம். ஆகமத்தில் எப்படியா இருந்தாலும் இது டைட்டாக இருக்கும்போது நம்ம லைனிங் ப்ளவுஸும் கண்டிப்பாக டைட்டாக தானே இருக்கும். அவங்க என்னம்மா இப்படி தைச்சிட்ட, என்னம்மா நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் கரெக்டாக இந்த ப்ளவுஸை போட்டு பார்த்து கொடுத்து நீ தைச்ச ப்ளவுஸ் தான்மா, நான் தைச்ச ப்ளவுஸாக இருந்தாலும் நீங்கள் போட்டு பார்த்துட்டு அதில் கரெக்ஷனே இல்லை, கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொன்னீங்கன்னா தானம்மா தெரியும்னு சொல்கிறேன். அது அவங்க இதுவே பண்ணிக்க மாட்டாங்க, புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க. எனக்கு ரொம்ப டென்ஷனாக ஆயிடுச்சு வேறு. என்ன இவங்ககிட்ட எப்படி பேசி நம்ம புரிய வைக்கிறதுனே நமக்கு தெரியலையே கடவுளே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்புறம் சரி நீங்கள் கொடுங்க அளவு ப்ளவுஸு, நீங்கள் உங்களோடது வேறு எதுனா கொடுங்க, நான் உங்களுக்கு லூஸ் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எனக்கு ரொம்ப அது எப்படி சொல்கிறது, ஒரு ப்ளவுஸ் தைக்க கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம ப்ளவுஸ் போட்டு பார்த்து அது கரெக்டாக இருக்குன்ற பட்சத்தில் கொடுத்தா தானே எந்த டெய்லருமே அவங்க அதுக்கேற்ற மாதிரி தைச்சி கொடுப்பாங்க. இது ப்ளவுஸே போட்டு பார்க்காமையே அதே அளவுக்கு தைங்கன்னா அவங்க அந்த அளவுக்கு தானே தைப்பாங்க. ரொம்ப கொஞ்சம் காலையில் ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன நம்ம சொல்கிறதையும் அவங்க கேட்டுக்க மாட்டுறாங்க. அப்புறம் நான் சரி நீங்கள் கொடுங்க, நான் எப்படின்னாச்சும் அதை ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு எதனா அனுபவம் இருக்கா? இந்த மாதிரி ப்ளவுஸ் இந்த மாதிரி அளவு ப்ளவுஸு மாற்றி. ஆனால் எனக்கு இதான் ஃப்ரெண்ட்ஸு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு. ஒரு ப்ளவுஸ் போட்டு பார்க்காமையே அந்த அளவுக்கே தைக்க சொல்லி கொடுத்துட்டு அதில் இது பண்ணுறது. நிஜமாக ஒரு 10 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். ஆனால் இப்படி ஒரு அனுபவம் எனக்கு கிடச்சதே கிடையாது. அது இப்போ தான் எனக்கு கிடச்சிருக்கு. உங்களுக்கு எதனா கிடச்சிருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஃப்ரெண்ட்டு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இது பாருங்கள், இது நார்மலாக நம்ம இடுப்புக்கு இந்த மாதிரி துணி நம்ம 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு தைப்போம். அது எப்போவுமே அது மாதிரி தான் மோஸ்ட்லி நம்ம கடை வச்சுருக்கவங்க இது பண்ணுறவங்க எல்லோரும் அப்படி தான் தைப்போம். ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் அட்டாச் பண்ணி இது எனக்கு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க ஏற்கனவே. ஃபஸ்ட்டு ஒரு கிட்ட டெய்லரிங் கிளாஸ் ஸ்டார்டிங்கில் அது போகிறது. அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி இந்த இடத்துல
பீஸ் கொடுத்து நம்ம திருப்பி தைச்சோம் அப்படின்னா அது வந்து இன்னும் அந்த இடுப்பில் வந்து ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து அந்த முதுகில் வந்து ஒரு மாதிரி சுருட்டின மாதிரி இருக்கும் ப்ளவுஸு அவங்க போட்டாக்கா. அது இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக கொடுத்து நம்ம மடித்து இது கரெக்டாக அதை தைக்கும்போது அந்த மாதிரி சுருட்டிக்காது, அது திக்காகவே இருக்கும். அந்த ஒரு மாதிரி இடுப்பு கிட்ட நல்லா ஃபிட்டாக பிடிச்சிருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி அதே மாதிரி பார்த்துருக்கீங்களா நிறைய கொஞ்சம் டிசைனர் ப்ளவுஸு. ஆனால் முன்னெல்லாம் வந்து இந்த மாதிரி தையலே அடிக்காமல் அவங்க வந்து ஹெம்மிங்லேயே பண்ணியிருக்காங்க ப்ளவுஸுக்கு. அதே மாதிரி அப்போது கொஞ்சம் ஒருத்தவங்களோட ப்ளவுஸ் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வயசானவங்க. அவங்க நம்ம கையில் இந்த மாதிரி தைக்கிற மிஷினில் அவங்க கையிலேயே ஒரு ப்ளவுஸ் ஃபுல்லாகவே தைச்சிருக்காங்க. எப்படி அது இது பண்ணியிருக்காங்கன்னு தான் தெரியல. அப்போ வந்து அந்த மாதிரி கையிலேயே வச்சு தைச்சிடுவாங்களாம். இன்னொருத்தவங்க கூட சொன்னாங்க, இப்போ தீபாவளி டைம்லாம் வருதுன்னா எங்கள் அக்கா வந்து கையிலேயே பாவாடை சட்டை தைச்சி தந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க ஒரு மேடம் கூட சொன்னாங்க. கையிலேயே தைக்கிறது, மிஷினில் தைக்கிறதே நமக்கு பெரும்பாடாக இருக்குது. அவங்க எப்படி கையிலேயே ஃபுல்லாகவே ஷர்ட், அது ஸ்கர்ட்டு எல்லாமே எப்படி தைச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அப்போ தைச்சிருந்துருக்காங்க. அதேமாதிரி இன்னொரு மிஷின் பார்த்துருக்கீங்களா, கையிலேயே சுற்றுற மாதிரி, கையிலேயே சுற்றி சுற்றி. இப்போ நம்ம 2 கையை யூஸ் பண்ணி தானே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த துணி தள்ளுறதுக்கெல்லாம் அவங்க எப்படி ஒரே மிஷினில் ஒரே ஒரு இப்படி சுற்றி சுற்றி அப்படி தைச்சிருப்பாங்க. ஆனால் அப்போல்லாம் விட இப்போ எவ்வளோ நமக்கு ஈஸியாக வந்துடுச்சுல மிஷினோட அது தைக்கிறது. அதுதான் நான் சரி உங்கள்கிட்ட இந்த கஸ்டமரை பற்றி இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கக்கிட்ட நான் ஃபஸ்ட் டைம் தைக்கிறேன். இதுக்கு முன்னாடி 2 ப்ளவுஸ் தைச்சி கொடுத்தேன். அது ஓகேன்னு சொல்லிட்டு தான் எனக்கு 6 ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஆனால் வந்து ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுன்னா, கொடுத்த அளவு ப்ளவுஸே தப்புனா அப்போ எல்லா ப்ளவுஸுமே தப்பாக தானே வரும். ஒரு கோலத்துக்கு போடுறோம், அது கோலத்துக்கு உண்டான புள்ளி கரெக்டாக வச்சா தானே அந்த கோலம் பர்ஃபெக்டாக வரும். அப்போ நான் புள்ளி வச்சதே தப்பு, கோலம் போட்டது வந்து கரெக்டாக வரணும்னா எப்படி வரும்? அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. எப்படியோ நான் வாங்கிட்டு வந்துட்டேன், சரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படி சொல்லிட்டு. அப்புறம் உங்களோட வேலைலாம் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்கா? ரொம்ப நாள் ஆச்சு உங்கள் கூடலாம் பேசி. ஃபஸ்ட்டு கண்டினியூஸாக போயிட்டே இருந்த மாதிரி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதே கொஞ்சம் என்னவோ தெரியல, ஆனால் நம்மளோட மனசுக்கும் நம்மளை செய்கிற வேலைக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மனசு ஜாலியாக இருந்ததுன்னா வேலையை கடன்னு செய்கிற மாதிரி இருக்குது. மனசு வந்து சப்போஸ் ஏதோ ஒரு இதுவில் ஏதோ யோசிச்சுக்கிட்டு ஏதோ இருக்குன்னா நம்மளோட அதோட இம்பேக்ட் வந்து இந்த வேலையில் காட்டுற மாதிரி இருக்குது, தெரிகிற மாதிரி இருக்குது. அது என்னவோ தெரியல, உங்களுக்கு அப்படி இருந்ததா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த டாட்டை குறித்து தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி வந்து வீடியோவில் சொல்லலான்னு இருக்கேன். நம்ம ஜாயின் பண்ணும்போது அந்த பட்டி பீஸ் ஜாயின் பண்ணும்போது அது ஒரு சின்ன இந்த பிகினராக இருக்கிறவங்க மோஸ்ட்லி அந்தமாதிரி பண்ணிவிடுவாங்க. அவங்களுக்காக தான் இருக்குது, சின்ன டிப்ஸு தான். இந்த டாட்டு, இந்த ஃப்ரண்ட்டு டாட்டு இருக்குல்ல, மெயின் டாட் இருக்குல்ல, அதோட கிளாத்தை வந்து மடித்து அந்த பட்டியில் வந்து ஒரு சிலர் வந்து அப்படியே வச்சு தைச்சிருவாங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த கப் ஷேப் வந்து கரெக்டாகவே வராத மாதிரி இருக்கும். அதனால நம்ம அதை வந்து மடக்கிற மாதிரி தைக்கணும். நான் அதை பற்றி தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லலான்னு இருக்கேன். இப்போ நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நம்ம வந்து மேல் பீஸ் ஒன்று கீழ் பீஸ் ஒன்று அட்டாச் பண்ணுவோம்ல, அது என்ன எப்படின்னு சொல்கிறேன். இது ஒன்று அட்டாச் பண்ணும்போது இது இது வந்து ஒரு சிலர் வந்து இப்படியே வச்சு இப்படி அட்டாச் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. அது பண்ணோன்னா என்னன்னா இந்த கப் ஷேப் வந்து கரெக்டாக வராது. இதை வந்து நார்மலாக இப்படி மடக்கின மாதிரி வச்சு இதோட வச்சு இப்படி வச்சோன்னா அது வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். ஒரு சிலர் பிகினராக இருக்கிறவங்க அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே வச்சு தைச்சிருவாங்க. அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஒரு சிலர் மடித்து வைக்காமல் அப்படியே வச்சு இது பண்ணிடுவாங்க.